வெறும் 50 நொடிகள். அந்த 50 நொடிகள் 242 உயிர்களை பலிவாங்கியது. ஆயிரக்கணக்கான கனவுகளை நொறுக்கியது. இந்தியாவையே உலுக்கியது. விமானம் புறப்பட்டது, வானத்தில் உயர்ந்தது. அடுத்த நொடி ஒரு பயங்கர அலறல். விமானிகள் மேடே என்று கதறினார்கள். கண் மூடி திறப்பதற்குள் தீப்பற்றி எரிந்து சிதறியது. இந்தியாவின் ஆகப்பெரிய விமான விபத்து. எப்படி நடந்தது? என்ன காரணம்? வெறும் 100 அடி உயரத்திற்குள் என்னதான் நிகழ்ந்தது? வாங்க ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை நோக்கி பயணிப்போம். சமீபத்தில் நடந்த அகமதாபாத் விமான விபத்து நம்ம எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. இந்திய வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய கோரமான விமான விபத்து இதுவரை நடந்ததில்லை. சுமார் 274 பேர் பலியானதா சொல்லப்படுது. இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவையும் சோகத்தில் ஆழ்த்திய இந்த துயரமான நிகழ்வு எப்படி நடந்தது? இந்த விபத்துக்கான காரணம் என்ன? கடந்த ஜூன் 12ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் 1:40 மணி ஏர் இந்தியாவின் போயிங் 787 விமானம் 230 பயணிகள், 2 பைலட்ஸ், 10 க்ரூ மெம்பர்ஸ்னு மொத்தம் 242 பேருடன் கிளம்புது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து லண்டனின் கேட்விக் விமான நிலையத்துக்கு போறதுக்காக புறப்படுது. இந்த பயணிகள்ல 169 இந்தியர்கள், 53 பிரிட்டிஷ்காரங்க, 7 போர்ச்சுகீசியர்கள், ஒரு கனடியன் இருந்தார்கள். விமானம் புறப்பட்ட சில நொடிகளே ஏர்போர்ட்ல இருக்கிற ஏடிசின்னு சொல்லப்படுற ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு விமானத்தோட பைலட்ஸ் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. அதுல மேடே 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 அப்படின்னு ரொம்பவே பதட்டமா அந்த பைலட் சொல்ல ஆரம்பிச்சாரு. மேடேங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி சிக்னல்ங்க. விமானம் விபத்துக்குள்ளாக போகுதுனாலோ பைலட்டால கண்ட்ரோல் பண்ண முடியலனாலோ இந்த சிக்னலை ஏடிசிக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த ஏடிசி அதிகாரிகள் மத்த விமானங்கள் பறக்கிறத நிறுத்தி இந்த விமானம் பாதுகாப்பா தரையிறங்கிறதுக்கு வழி செய்வாங்க. இந்த விமானத்தோட பைலட் விமானத்தை மேல் நோக்கி பறக்க வைக்க தேவையான உந்து சக்தி கிடைக்கல, அதனால விமானத்தை மேல் நோக்கி பறக்க முடியல அப்படின்னு ரொம்பவே பயத்துடனும் பதட்டத்துடனும் சொன்ன அடுத்த வினாடியே ஏடிசி அதிகாரிகள் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அப்படி கேட்ட அடுத்த நொடியே அந்த விமானத்தோட எல்லா கம்யூனிகேஷனும் கட் ஆனது. அந்த சமயத்துல சுமார் 625 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருந்த இந்த விமானம் அப்படியே கீழ்நோக்கி வர ஆரம்பிச்சது. விமானத்தோட முன்பகுதி மேல பார்த்தபடி இருந்தாலும் விமானம் கீழே விழ ஆரம்பிச்சது. டேக் ஆஃப் ஆனதிலிருந்து வானத்துல மொத்தமா 50 நொடிகள் தான் இந்த விமானம் இருந்திருக்கு. விமானத்துக்குள்ள இருந்த பயணிகள் எல்லோரும் என்ன ஆச்சு அப்படின்னு பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விமானம் டேக் ஆஃப் ஆன இடத்துல இருந்து சரியா 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருந்த பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மீது பயங்கரமா மோதியது. அப்படி மோதிய அடுத்த வினாடியே அந்த விமானம் தீப்பிடிச்சு வெடிச்சு சிதறியது. இதுல விமானத்துல இருந்த 242 பேர்ல 241 பேர் தீயிலே இறந்து போயிட்டாங்க. இந்த விமானம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் விமானம். அதாவது அகமதாபாத்ல எடுத்தா லண்டன்ல போய் தான் நிக்கும். அதனால மொத்தமா 9 மணி நேரம் தொடர்ச்சியா வானத்துல பறக்கணுங்கிறதுக்காக 1,25,000 லிட்டர் ஒயிட் பெட்ரோல் இந்த விமானத்துல ஃபில் பண்ணிருந்தாங்க. இவ்வளவு பெட்ரோல் நிரப்பப்பட்டதால தான் விமானம் பில்டிங் மேல மோதிய உடனே மிக பெரிய அளவுல தீப்பிடிச்சு எரிஞ்சது. ஆனா இவ்வளவு பெரிய விபத்துல 40 வயதுடைய ரமேஷ் விஸ்வாஸ்குமார் என்பவர் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பினார். எல்லோரும் இறந்து போன அந்த விபத்துல இருந்து அவர் மட்டும் எப்படி தப்பிச்சாரு அப்படின்னா அவருடைய சீட் நம்பர் 11A பக்கத்துல தான் அந்த விமானத்தோட எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்தது. விமானம் டேக் ஆஃப் ஆகி சில நொடிகள்ல விமானத்துல ஏதோ பிரச்சனை அப்படின்னு இவருக்கு தெரிய வந்துச்சு. இதனால சீட் பெல்ட் போடாம ரெடியாகி இருந்தவரு 625 அடியில பறந்துகிட்டு இருந்த அந்த விமானம் சரியா ஒரு 100 அடி உயரத்துக்கு வரும்போது அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா கீழே குதிச்சிட்டாரு. அப்படி அவர் குதிச்ச மறு நொடியே அந்த விமானம் பயங்கரமா வெடிச்சது. அதிர்ஷ்டவசமா அவர் குதிச்ச இடத்துல மணல் இருந்ததால சிறு காயங்களோட அவர் உயிர் தப்பினாரு. இவர் உயிர் தப்பியது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம்னு சொல்லப்படுது. இப்படி இவர் உயிர் பிழைத்து தப்பித்து நடந்து போகும் வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி எல்லோராலும் பேசப்பட்டு வந்த நிலையில தான் இவரை போலவே இன்னொரு நபர் இந்த விபத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அகமதாபாத்தை சேர்ந்த பூமி சவான்கிற பெண் இந்த விமானத்துல கிளம்புறதுக்காக வீட்டிலிருந்து புறப்பட்டாங்க. ஆனா டிராபிக் காரணமா 10 நிமிஷம் தாமதமா விமான நிலையத்துக்கு வந்தடைஞ்சாங்க. இதனால இவங்க அந்த விமானத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகுதான் இந்த விமானம் விபத்துக்குள்ளானதுன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. விமானத்தை மிஸ் பண்ணதுனால எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. இப்படி ஆச்சரியமான 2 விஷயங்கள் நடந்திருந்தாலும் 241 உயிர்கள் பலியான அந்த நிகழ்வுல இன்னும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில சில தகவல்கள் வெளியானது.
நடந்தது. அந்த விமானம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மேல மோதியது மதியம் 1:40 மணி இருக்கும். அது லஞ்ச் டைம்ங்கிறதுனால நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல பல பேருக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த ஹாஸ்டல்ல இருந்த மருத்துவர்கள் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட சுமார் 33 பேர் இறந்தும் போயிட்டாங்க. இந்த விபத்துல இறந்து போனவங்கள்ல குஜராத்தோட முன்னாள் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானியும் ஒருவர். இவரு லண்டன்ல இருக்கிற தன்னுடைய மனைவிய கூட்டிட்டு வர்றதுக்காக இந்த விமானத்தோட பிசினஸ் கிளாஸ்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவருடைய லக்கி நம்பர் 126 அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஜூன் 12வது நாள் 6வது மாதம் அவருக்கு பிடித்த அதே நம்பரை குறிக்கிற அதே நாள்ல தான் அவருடைய உயிரும் போயிருக்கு. இந்த விபத்து நடந்த உடனே ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் ரெஸ்கியூ டீம்கள் இணைந்து இறந்து போன எல்லா உயிர்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அந்த உடல்கள் எல்லாம் அடையாளம் தெரியாத அளவுல கருகி போயிருந்ததால இறந்தவங்களுடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி தான் அவங்களுடைய பெயர்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு குஜராத் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதுக்காக அவங்க குடும்பத்தினரிடமிருந்து டிஎன்ஏவை கலெக்ட் பண்ற வேலையும் இப்போ நடந்துகிட்டே இருக்கு. நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவத்துல இருந்தவர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 கோடி ரூபாய் நிவாரணமா தரப்படும் அப்படின்னு ஏர் இந்தியாவின் ஓனர் டாடா குரூப் ஆஃப் கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த விபத்துல உயிர் தப்பிய விஸ்வாசகுமார் மற்றும் காயமடைந்த பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸோட மருத்துவ செலவுகளை நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படின்னும் அந்த விமானம் மோதியதுல சேதமடைஞ்ச ஹாஸ்டல் பில்டிங்கையும் நாங்களே கட்டித்தரோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விபத்தில் இறந்து போனவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வெவ்வேறு ஊர்களிலிருந்து அகமதாபாத் வரதுக்கான இலவச ஃபிளைட் டிக்கெட்ஸையும் ஏற்பாடு செஞ்சு தர்றோம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளானது, இதுக்கு என்ன காரணம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விமானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு அது புரியும். போயிங் 787 ட்ரீம் லைனருங்கிறது தான் இப்போ விபத்துக்குள்ளான விமானத்தோட பெயர். இது அமெரிக்காவின் மிக பிரபலமான விமானம் தயாரிக்கிற போயிங் நிறுவனம் தான் இந்த விமானத்தை உருவாக்கியது. 2007 இருந்து 2025 மே மாதம் வரைக்கும் 1189 போயிங் 787 விமானங்களை இந்தியா மட்டுமில்லாம ஜப்பான், இங்கிலாந்து, கத்தார் போன்ற மற்ற நாடுகளையும் இந்த மாடல் விமானங்கள் பயன்படுத்தப்படுது. இந்திய மதிப்பில 900 கோடி ரூபாய் மதிப்புடைய இந்த மாடல் விமானங்கள் 2011 இருந்து இப்போ வரைக்கும் ஒரு விபத்து கூட ஆனதில்லை. மிகவும் பாதுகாப்பான விமானம்ங்கிற பேரை வாங்கின இந்த விமானத்தோட முதல் விபத்து இதுதான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகின் மிக பாதுகாப்பான விமானமாகத்தான் இந்த போயிங் 787 விமானம் இருந்து வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த விமானம் ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் முழுமையா சர்வீஸ் செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் கூட யாருமே எதிர்பார்க்காத வகையில அவங்களுடைய விதி அன்னைக்கே முடிஞ்சும் போயிருச்சு. இப்போ இந்த விமான விபத்தை பத்தி கேள்விப்பட்ட பலரும் இந்த விபத்தை ஏற்படுறதுக்கான காரணம் என்னங்கறத பற்றி தான் இப்போ எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த விமானம் பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு அந்த விமானத்தோட ப்ரொடக்ஷன் டீம் அந்த விமானத்தை முழுசா செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விமானத்தோட பைலட்ஸும் விமானம் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்ஜின் கண்டிஷன், ஃபியூயல், ரேடார் கனெக்ஷன், ரேடியோ, சாஃப்ட்வேர் சிஸ்டம் இது எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் விமானத்தை எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த விமானமும் எல்லா செக் முடிஞ்சு வானத்தையே நோக்கி பறந்தது. ஆனா அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ளேயே கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்கிறத வச்சு பார்க்கும்போது இது இயந்திர கோளாறாக தான் இருக்கும் அப்படின்னு இதே மாடல் விமானத்தை ஓட்டிக்கிட்டு இருந்த பைலட் அருள்மணி என்பவர் சொல்லியிருக்காரு. இந்த அருள்மணி என்பவர் தான் கடந்த 2014ஆம் ஆண்டு இப்போ ஆக்சிடென்ட் ஆன விமானத்தை அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாரு. அப்போ இருந்து 16 வருடமா ஒரு இரும்பு பறவை மாதிரி பயணிகளை வெற்றிகரமா சுமந்துகிட்டு போயிட்டு இருந்த இந்த விமானம் இப்போ எரிந்து சாம்பலாகி இருக்கு. மேலும் அதிகபட்சமா 13,500 கிலோமீட்டர் தூரம் பறக்கக்கூடிய இந்த விமானம் வெறும் 3 கிலோமீட்டர் தூரம் கூட தாண்ட முடியாம கீழே விழுந்திருக்கு அப்படின்னா அது இன்ஜின் ஃபெயிலியராக இருக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த விமானத்தோட முன்னாள் பைலட் அருள்மணி சொல்லி இருக்காரு. அது ஏன் அப்படின்னா அந்த விமானம் டேக் ஆஃப் ஆன அந்த சமயத்துல வானத்துல அந்த விமானத்துக்கு இடையூறு ஏற்படக்கூடிய வகையில மோசமான வானிலை, பனிமூட்டம், கனமழை, அதிகமான காற்று, பறவைகளுடைய தொந்தரவு அப்படின்னு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தான் இருந்திருக்கு. அதனால இத வச்சு பார்க்கும்போது இன்ஜின் ஃபெயிலியர் தான் விபத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு மற்ற விமானிகளும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இத கேட்ட பலருக்கும் வந்த ஒரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆன அந்த விமானத்துல அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இருக்கிற 2 இன்ஜின்ஸும் அந்த ஃபிளைட்
ஃபிளைட்ல இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரே நேரத்துல 2 இன்ஜின்ஸும் எப்படி ஃபெயிலியர் ஆகி இருக்கும்? ஒன்னு வேலை செய்யல அப்படின்னா இன்னொரு இன்ஜின் வேலை செஞ்சிருக்கணுமே அப்படின்னு கேள்விகள் எழ ஆரம்பிச்சது. ஆனா அதற்கு பைலட் அருள்மணி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு விமானம் மேல டேக் ஆஃப் ஆகுறதுக்கு மினிமம் 90% உந்து சக்தி தேவைப்படும். அதுவே அந்த விமானம் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல கண்டினியூஸா பறக்கணும்னா அதற்கு மினிமம் 70% உந்து சக்தி மட்டும்தான் தேவைப்படும். அதனால இந்த பவர் மொத்தமும் அந்த 2 இன்ஜின்ல இருந்துதான் அந்த விமானத்துக்கு கிடைச்சிருக்கும். அதனால அதுல ஒன்னு ஃபெயிலியர் ஆனா கூட விமானத்துக்கு தேவையான பவர் 50%க்கும் கீழே குறைஞ்சு போயிடும். இதன் காரணமா விமானமும் கீழே விழ ஆரம்பிச்சிடும். அப்படிதான் கிட்டத்தட்ட 250 டன் எடை இருக்கக்கூடிய ஏர் இந்தியா பிளைட் ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு விளக்கம் தெரிவிச்சாரு. அதே மாதிரிதான் அந்த மேடே கால்லையும் பைலட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஆக இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்ஜினை செக் பண்ணி கிளியரன்ஸ் கொடுத்த இன்ஜினியர்ஸ் கவனக்குறைவா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த விபத்துல 30 வருட அனுபவம் கொண்ட 9300 மணி நேரம் ஃபிளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்த பைலட்டால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சுங்கிறதுதான் ரொம்பவே சோகமான விஷயம். ஏன்னா அந்த விமானம் டேக் ஆஃப் ஆன ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அது ஆக்சிடென்ட்ல மாட்டிருச்சுங்கிறதுனால பைலட்டுக்கு அந்த விமானத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு கூட சுத்தமா டைம் இல்ல. ஒருவேளை ஏதாவது செஞ்சு அந்த பைலட் விமானத்தை தரையிறக்கி இருந்தால் கூட அதற்கான போதுமான இடவசதி கூட அங்க சுத்தமா இல்ல. ரெசிடென்ஷியல் ஏரியாவுல போய் அந்த விமானம் மாட்டிக்கிச்சு. மேலும் இந்த பிளைட்ட அசெம்பிள் பண்ணின போயிங் கம்பெனில வேலை பார்த்த சாம்ங்கிற இன்ஜினியர், அதாவது இந்த 787 விமானத்தை அசெம்பிள் பண்ற ப்ராசஸ்ல சில தொழில்நுட்ப குறைபாடுகள் இருப்பத பார்த்திருக்கிறாரு. விமானத்தோட பாடியில கண்ணுக்கே தெரியாத சில கேப்ஸ் இருக்கும். இது ஆரம்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்காதுனாலும் போக போக 1000 ட்ரிப்ஸுக்கு மேல மிகப்பெரிய விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா போயிங் கம்பெனி அவர் சொன்னதை துளி கூட கண்டிக்கல. ஆனா அவர் சொன்னது போலவே 1000 ட்ரிப்ஸ்க்கும் மேல டிராவல் ஆன ஏர் இந்தியாவுடைய இந்த விமானத்துல இப்போ மிகப்பெரிய விபத்துங்கிறது நடந்து போச்சுங்கிறத பார்க்கும்போது இந்த போயிங் கம்பெனி மீதும் தவறு இருக்குமோ என்ற சந்தேகம் நமக்குள்ள வரத்தான் செய்யுது. மேலும் அகமதாபாத்ல இருந்து இந்த விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி அன்றைக்கு காலையில தான் அந்த விமானம் டெல்லியில இருந்து அகமதாபாத்துக்கு வந்திருக்கு. அப்படி டெல்லியில இருந்து அகமதாபாத்துக்கு அந்த விமானத்துல வந்த ஒரு நபர் அந்த விமானத்துல இருந்த சில குறைபாடுகளை சோசியல் மீடியாவுல போஸ்ட் பண்ணிருக்காரு. அதாவது டிவி மானிட்டர் வேலை செய்யல, ஏசி வேலை செய்யல, அங்கங்க தேவையே இல்லாம வயர்ஸ் எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல அந்த விமானத்தோட இடது பக்க ரெக்கையில சிறு சிறு அதிர்வுகள் ஏற்படுறத இவரே கவனிச்சிருக்காரு. இப்படி இந்த விமானத்துல இருக்கிற குறைகளை இவங்க சொன்னாலும் உண்மையாவே என்ன நடந்ததுங்கிறத முழுசா 100% தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த விமானத்துல இருந்த பிளாக் பாக்ஸ்னு அழைக்கப்படுற எலக்ட்ரானிக் டிவைஸ் கை கொடுக்கும். ஆரஞ்சு நிறத்துல ஃபயர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் மற்றும் உடைக்கவே முடியாத நிலையில இருக்கிற இந்த பிளாக் பாக்ஸ்ல அந்த விமானத்துல என்னென்ன டெக்னிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, அந்த விமானத்தோட பைலட்ஸ் என்ன பேசினாங்க அப்படின்னு பல தகவல்கள் அந்த பிளாக் பாக்ஸ்ல பதிவாகி இருக்கும். தற்போது இந்த பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த பிளாக் பாக்ஸை செக் பண்ணினா மட்டும்தான் உண்மையா அந்த விமானத்துல என்ன பிரச்சனை வந்துச்சுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். தற்போது இந்த பிளாக் பாக்ஸ் பிஜே மருத்துவக் கல்லூரியின் ஹாஸ்டல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த பிளாக் பாக்ஸ் AAIBன்னு சொல்லப்படுற ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோவிடம் ஒப்படைக்கப்பட்டு இந்த பிளாக் பாக்ஸ்ல உள்ள டேட்டாவை ஆய்வு செய்யும் பணியில ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. விரைவில் இந்த கோரமான விமான விபத்து எப்படி நடந்தது, இதுக்கு காரணம் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புவோம். ஏர் இந்தியா A171 விமான விபத்துக்கு வேற என்ன காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ஃபைன் ஃபேக்ட் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.